காஞ்சிபுரத்தில் இருக்கும் கோயில் யானைக்கு வடகலை நாமம் இடுவதா தென்கலை நாமம் இடுவதா என்று இரு கோஷிகளுக்குள் ஒரு தகராறு ஏற்படுகிறது. பின்பு அது நீதிமன்றத்தில் வழக்காக போடப்பட்டு வாய்தாக்கு மேல் வாய்தா வாங்கி கொண்டே போயிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு காவிய கவிஞர் வாலி அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். வாதியும் பிரதிவாதியும் வாய்தா மேல் வாய்தா வாங்க நெற்றியில் நாமமே இல்லாமல் நின்று கொண்டிருந்தது யானை. ஒரு நாள் சங்கிலியை அறுத்து கொண்டு ஊரை விட்டே ஓடி போயிற்று. எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் யானை மதம் பிடித்து ஓடுகிறது என்று. ஆனால் யாருக்கு தெரியும் யானை மதம் பிடிக்காமல் தான் ஓடுகிறது என்று என்று சமுதாயத்தினுடைய அவலத்தை ஒரு மிருகத்தை வைத்து நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். இப்படி ஏராளமான பாடல்களையும் கவிதைகளையும் இலக்கிய படைப்புகளையும் நமக்காக கொடுத்திருக்கிற காவிய கவிஞர் வாலி அவர்களை அவருடைய நினைவு நாளான இன்று மட்டுமல்ல, என்றைக்குமே நம்முடைய நினைவுகளில் அவர் வலம் வந்து கொண்டுதான் இருப்பார்.